பாளையக்காரமுறை யாருடைய ஆட்சியில் தோன்றியன்னு பார்த்தீங்கன்னா வாரங்களை ஆட்சி செய்த பிரதாபருத்ரன் ஆட்சியில் தோன்றியது. தமிழகத்தில் யார் அறிமுகப்படுத்தியன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விஸ்வநாத நாயக்கர். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் வாழ்ந்துள்ளனர். பாளையம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கிழக்கு பாளையம் மேற்கு பாளையமாக இருந்தது. கிழக்கு பாளையம் கட்டபொம்மன் ஆட்சியின் கீழ், மேற்கு பாளையம் புலித்தேவன் ஆட்சியின் கீழ். புலித்தேவரை சிறைப்பிடிக்க மார்ச் 555 மாபுஸ்கான், அதாவது நவாபோட சகோதரர் கர்னல் ஹெலான் தலைமையில் கம்பெனி படைகளை அழைத்துக் கொண்டு திருநெல்வேலிக்கு சென்றார். சில காரணங்களால் மீண்டும் மதுரைக்கு திரும்பினார். மதுரைக்கு திரும்பியவுடன் கர்னல் ஹெலான் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். சந்தா சாஹிப்பின் முகவர்கள் மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இவங்களாம் ஆற்காடு நவாபுக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்கள் ஆதரவளித்தனர். ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டையின் ஆதரவை பெற்றிருந்தனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா களக்காடு போர். மாபுஸ்கான் படையில் யாரு பார்த்தீங்கன்னா கம்பெனியின் படை 1000 பிளஸ் ஆற்காடு நவாப் அனுப்பிய 600 மொத்தம் 1600 படை வீரர்கள். ஆனால் திருவிதாங்கூரின் 2000 படை வீரர்கள் புலித்தேவன் படையில் இணைந்தனர். களக்காடு போரில் புலித்தேவர் வெற்றி பெற்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசுப் கான். இவர் பார்த்தீங்கன்னா மதமாற்றத்தில் மருதுநாயகம் என்று அழைக்கப்பட்டார். இவர் பார்த்தீங்கன்னா புலித்தேவரோடு நெற்கட்டும் சேவலை தாக்கி அவருடைய 3 முக்கிய பகுதிகளை கைப்பற்றினார். பிறகு இவரின் மீது நம்பிக்கை துரோகம் குற்றமேற்றப்பட்டு 1564 பிரிட்டிஷ் அரசால் கொல்லப்பட்டார். இவர் இறந்த பிறகு புலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார். பின்னர் 1567 கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டு நாடு இழந்த முறையில் காலமானார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். இவங்க ராமநாதபுரத்தை ஆட்சியில் செல்லமுத்துக்கு 1530 பிறந்தார். இவருடைய 16 வயதில் சிவகங்கை முத்துவடுகநாதரை திருமணம் செய்து கொண்டார். இவங்களுடைய பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். 1572 கார்காடு நவாப் காளைய கோயிலை தாக்கினார். இப்போது முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். அதன் பிறகு 8 ஆண்டுகள் திண்டுக்கல் கோபால நாயக்கரிடம் அடைக்கலமானார் வேலுநாச்சியார். பின்னர் படைகளை திரட்டி கொண்டிருந்தார். வேலுநாச்சியார் படைப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா தலவாய், அதாவது அமைச்சர் சொல்லலாம் தாண்டவராயர். ஆண்கள் படை பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களும், பெண்கள் படை தலைவி குழலி உடையாள் என்பவள் குழலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்டவர். இவங்களுக்காக வேலுநாச்சியார் நடுக்கல் நட்டு தனது தாலியை காணிக்கையாக செலுத்தினார். குழலி என்பவர் தனக்கு தனி தீயிட்டு பிரிட்டிஷின் ஆயுதக்கிடனை அழித்தார். அடுத்து சிறப்பு மற்றும் உதவின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி சிவகங்கை மீட்க ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஏன் பண்ணாருன்னா வேலுநாச்சியார் ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க, அதுவும் உருது மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை அவர் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதனால ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இவங்க தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டாங்க. ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேலுநாச்சியார் தான். இவங்க வளரி சிலம்பம் குதிரையேற்றம் போன்றவற்றில் திறமை பெற்றிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் அவருடைய 30வது வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்கார பொறுப்பேற்றிருப்பாரு. 1598 இவருடைய நிலுவைத்தொகை, அதாவது வரிப்பணம் 3310 பகோடாக்களாக இருக்கும். அதை வசூலிக்க தான் ஜாக்சன் என்பவர் இவரிடம் மோதல் ஏற்பட்டிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இவர் 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்தில் சந்தித்தார். அப்போது அவர் சுமார் 3 மணி நேரம் நிற்க வைத்தார். ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் ஊமத்துறையின் உதவியோடு தப்பித்திருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை தான். பனர்மன் 1799 செப்டம்பர் 1 கட்டபொம்மனை சரணடையுமாறு கோரினார். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் 1899 செப்டம்பர் 5 கோட்டகை முற்றுகையிட்டார். ராமலிங்கனாரை தூது அனுப்பினார். அப்போதும் அவர் சரணடைய ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்ற அவர் புதுக்கோட்டை அரசால் துரோகம் இழைக்கப்பட்டு பிடிபட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியா கைது செய்யப்பட்டு செப்டம்பர் 13 அன்று நாகாலபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். 1899 அக்டோபர் 16 அன்று கட்டபொம்மன் காயத்தார் என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதரின் சிறந்த படை தளபதிகள் ஆவர். வேலுநாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்கும் போரில் துணை நின்று உதவி புரிந்தனர். சிவகங்கை சிங்கம் என்று அறியப்பட்டோர் யானு பார்த்தீங்கன்னா சின்ன மருது. இவர்கள் நடத்திய கழகம் 2ஆம் பாளையக்காரர்கள் போர் என்று ஆங்கிலேயர்கள் கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் நடத்திய பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்பட்டது. மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். ஊமத்துறையும் செவத்தையாவும் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். அடுத்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்தார். இவர் திப்புவின் மறைவுக்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பி அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் போரித்தார். பின்னர் அவ்விடம் மோடா நிலை என்று அழைக்கப்பட்டது. கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யானு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை தான். இவர் பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்.